இன்றைக்கு அநேக நேரத்தில் அப்படிதான் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறாருன்னு தான் நினச்சி கொண்டே இருக்கிறோம். ஆண்டவர் என்னோடு தான் இருக்கிறாரு, ஆனால் இல்லை. ஏன்னா நம்முடைய பாவங்கள், நம்மளை ஆண்டவரை தேடலை என்றால் ஆண்டவர் எப்படி நம்மோடு இருப்பார்? இங்கே பாருங்க, ஆண்டவர் இருக்கிறார் என்று அறியாம அவங்க பாட்டுக்கு அந்த பயணத்தை தொடர்றாங்க. அவங்க பாட்டுக்கு அவங்க வீட்டுக்கு திரும்ப போகிற அந்த பயணத்தில் தொடர்றாங்க. ஆனால் எப்பொழுது கண்டுபிடிச்சாங்க தெரியுமா? ஒரு நாள் பிரயாணம் வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு தெரியுது, ஐயோ ஆண்டவர் என்னிடத்துல இல்லையே, ஆண்டவரை நம்ம மிஸ் பண்ணிட்டோமே, ஐயோ இயேசு என்னிடத்துல இல்லையே, ஆண்டவரை மிஸ் பண்ணிட்டோமே என்று சொல்லி ஒரு நாள் பிரயாணம் அப்புறம் தான் தெரியுது. அதுக்கப்புறம் என்ன செய்யறாங்க? அவரை தேடி தேடி போகிறாங்க. திரும்ப எருசலேமுக்கு போகலாம், வந்த வழியில தானே அவர் இருப்பாரு அப்படின்னு சொல்லி திரும்ப எருசலேமுக்கு போகும்போது 46ஆம் வசனத்தை பாருங்க. 3 நாளைக்கு பின்பு அவர் தேவாலயத்தில் போதகர் நடுவில் உட்கார்ந்திருக்கவும் அவர்கள் பேசுகிறதை கேட்கவும் அவர்கள் வினாவும் கண்டார்கள். 3 நாளைக்கு அப்புறம் தான் ஆண்டவரை திரும்ப கண்டுபிடிக்க முடிந்தது. இந்த காரியத்தை குறித்து எங்க அம்மா ஒரு அருமையான ஒரு வெளிப்பாடை சொல்லுவாங்க. என்ன தெரியுமா? ஒரு நாள் ஆண்டவரை தேடுவதை நம்ம விட்டு விட்டா, ஒரு நாள் நம்ம வேதத்தை வாசிக்கிறத விட்டு விட்டா, திரும்ப நம்ம அந்த ரொட்டீனுக்கு போகிறதுக்கு அடுத்த நாள் வாசிக்கலாம், இல்லை சேர்த்து நம்ம இன்னொரு நாள் வாசித்துக்கலாம், சேர்த்து நம்ம 2 நாள் கழிச்சு வாசிக்கலாம், இல்லை சண்டே வருது, சண்டே லீவ் அன்னைக்கு வாசிக்கலாம். இப்படி நாட்கள் போய்கொண்டே இருக்கும். ஆண்டவர் நம்மை விட்டு தூரம் போய்கொண்டே இருப்பார். இன்றைக்கு நம்ம ஆண்டவரை விட்டுவிடக்கூடாது. ஆண்டவர் இருக்கிறாரா இல்லையா என்று அறிவில்லாமல் இருக்கிறாங்க. ஆண்டவர் என் கூட தான் இருக்கிறாரு, ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்கிறாரு. எங்க கேட்கிறாரு? எங்க பேசுகிறாரு? உங்கள் வாழ்க்கையில நடக்கிற காரியங்களை குறித்து உங்களுக்கு வெளிப்படுத்துகிறாரா? முன் அறிவித்து உங்களுக்கு ஜெபிக்க வைக்கிறாரா? அப்படிப்பட்ட அனுபவங்கள் இருக்கிறதா? இன்றைக்கு நம்ம ஆண்டவரிடத்துல சொல்ல போற, ஆண்டவரை இன்னும் நான் உம்மை தேடணும், ஹalleluya,